இந்த பூமி நோய்வாய்ப்படும் போது அந்த பூமியை வந்து நம்ம பசுமையான பூமியாக மீண்டும் மாற்றணும், அதை மாற்றணும். இது யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது? பீப்புள் ஷுட் அவேக், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அவேக் அப்படின்னு அவருடைய தாட் எண்ணம். ஒரு நாள் அவர் விரும்புகின்ற ஒரு அபிமானி, டாக்டர் கலாமை ரசிக்கின்ற ஒரு அபிமானி, இதயத்தில் வைத்து வணங்குகின்ற ஒரு பக்தன், ஒரு நாள் அவர் தேடுகின்ற ஒரு பெரிய சமூக சேவகரையும் இவர் தேடுகின்ற அந்த டாக்டர் கலாமையும் அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு நாள் ஒன்றாக இணைக்கிறது. அந்த இணைக்கப்பட்டவர் தான் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள். அவர் இணைக்கப்படுறார். ஒரு நாள் கலாம் சார் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. நல்ல நட்பு ஏற்படுது. பத்மஸ்ரீன்னு கூப்பிடுறாரு. இன்டர்வியூ பண்ணுறாரு விவேக் அவர்கள். அவரை செல்லம்மா ரொம்ப நெருக்கம் ஏற்படுது. அப்போது எனக்கு முன்னாடியே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்படுகிறது அவருக்கு. அந்த பொறுப்பு தான் மரக்கன்றுகளை நீ நடணும். அதுதான் கிரீன் கலாம் ப்ராஜெக்டாக வந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தான் நண்பன். அந்த மாதிரி பண்ண முடியாது. நாங்களும் மரம் நடுறோம், அது வேறு ப்ராசஸ். ஆனால் ப்ராஜெக்டாக பண்ண வச்சார் கலாம் சார். அது டெடிக்கேட்டடாக பள்ளம் தோண்டுவான் நண்பன். மரத்துக்கு இவ்வளோ டெப்த் இருக்கணும், இந்த உரம் போடணும், இதை பொட்டானிக்கல் நேம், மரத்தினுடைய பொட்டானிக்கல் நேமை சொல்லுவான் நண்பன். அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து விவேக் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறோம். மரக்கன்று வந்துச்சு பாருங்களேன், இருக்கான் விவேக் நண்பன் கூடவே. அதனால் விவேக்கோட இந்த ப்ராஜெக்ட் அவருடைய நண்பர்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. விவேக் வாழ்ந்துட்டுருக்கான்னு அதனால தான் சொல்கிறோம். சரியான டீம் அந்த கிரீன் கலாம் டீம். நண்பனுடைய இந்த திட்டத்தை, டாக்டர் கலாம் அவர்கள் உடைய இந்த கனவை பூமியை பசுமையாக்க வேண்டும். அவருடைய 5வது கட்டளையில் அழகாக சொல்கிறார், இந்த பூமியில் குறைந்தபட்சம் 5 மரக்கன்றுகளாவது நட்டு அதை பாதுகாத்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன், ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன், சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேனுங்கிற அந்த கட்டளை குழந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்குது. அதை அப்படியே உள்வாங்கி விவேக் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். என் நண்பனுக்காக நீங்கள் அந்த ஆன்மா இங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை நண்பர்கள், என்னுடைய திரையுலக வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருந்த அத்தனை பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கு என்னுடைய இதயத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக மேனேஜர் கிடையாது, பிஆர்ஓ கிடையாது. நானே தான் ஒவ்வொரு பத்திரிகை வாசலுக்கும் போய் என்னை பற்றி நானே சொல்லி எல்லா எடிட்டருக்கும் க்ளோஸாக இருப்பேன். அப்படி வளர்ந்தவங்க, அதனால தான் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். இது வந்து சினிமாவினுடைய ஒரு வளர்ச்சி. ஒரு மேடையில் கேளடி கண்மணி அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய 50ஆம் நாள் விழாவில் என்னுடைய மிமிக்ரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. டைரக்டர் வசந்த் அந்த வாய்ப்பை கொடுக்குறார். அப்போ வந்திருந்த கே பாலச்சந்தர் சார் வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்னுடைய ப்ரொஃபஸர் மு மேத்தா கிட்ட பாராட்டுறார், யார் இந்த பையன். ஏன்னா நான் எங்கள் ப்ரொஃபஸரை பற்றி மேடையில் சொன்னதுனால, ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவான் சார், காலேஜில் ரொம்ப ஃபேமஸுங்கிறார். அப்போது மேத்தா சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் டைரக்டரை பாருன்னு. மறுநாள் பார்க்குறேன். டைரக்டர் வந்து என்னுடைய மெட்ராஸ் பாஷை அதை வந்து ரொம்ப ரசித்து அதுக்கு ஃபேன் ஆகிடுறார். அப்போ நீ என் படத்தில் நடிக்கிறேங்கிறாரு. அந்த படம் தான் வானமே எல்லை, 96 ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், 100 நாள் ஒன்று படம். சின்ன கேரக்டர் தான், ஆனால் பேசப்பட்டது பத்திரிகையாளர்கள் மூலமாக. அதை தொடர்ந்து பல படங்கள் போனேன். கடைசியில் தமிழ்நாடு பூரா உலகம் பூராகவும் ஓட்டேரி நரி என்று செல்லமாக அழைக்கப்பட்டேன். அது ஒரு பெரிய சிக்னேச்சராக கிடைச்சது அந்த படம் எனக்கு. இப்படி ஒரு பயணம் மிகப்பெரிய ஜாம்பவான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் மூலமாக என்னுடைய மிமிக்ரி கலை அவருடைய உறவை கொடுத்தது. அதே மாதிரி இன்னொரு காலகட்டம் 2011ஆவது ஆண்டு
கோயம்புத்தூரில் கொடிஷியா ஹாலில் டாக்டர் கலாம் அவர்கள் 1.5 லட்சம் மாணவருக்கு முன்னாடி பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. நிறைய பேரண்ட்ஸ், நிறைய டீச்சர்ஸ். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் எனக்கு மெமிக்ரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. மத்தியானம் 12 மணிக்கு. அதை அரேஞ்ச் பண்ணவங்க லீட் இண்டியா 2020 ஒரு பெரிய மூமெண்ட், ஆந்திரா பெஸ்ட் மூமெண்ட்டு. கூப்பிட்றாங்க. ப்ரொஃபஷ்னலாக தான் போகிறேன். என்ன இருந்தாலும் பெரியவர் வராரு, மிகப்பெரிய மகான், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச விஞ்ஞானி, இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு எல்லாருக்குமே வர இயல்பான ஆசை. எனக்கும் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. சீக்கிரமாக போய் உட்காந்துட்டேன். அது விஐபிங்க இருக்கிற இடத்துல உட்காரும்போது அப்போது ஒரு 9:45 ஆச்சு, 10 ஆச்சு. எல்லாம் அவளோட எதிர்பார்க்குற நேரத்தில் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, ஃப்ளைட்டு டிலே. அப்போ அந்த அமைப்பாளர்கள்லாம் என்னை கூப்பிட்டு நீங்கள் மேடை ஏறுங்க தாமு சார், ஒரு 1 hour, கலாம் சார் வர கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு. நமக்கு மைக் இருக்குது, ஜனங்க ஜேன்னு இருக்காங்க. ஏறிட்டேன். மிமிக்ரி நம்ம கை வந்த கலை. நான் ஸ்டாப்பாக 1 hour ப்ரோக்ராம் போகுது. மறுபடியும் 1 hour கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அங்கே தான் சயின்ஸ் ஆஃப் மிமிக்ரி நான் ஆரம்பிக்கிறேன். மிமிக்ரி வந்து எப்படி பண்ணுறோம், அதுக்கு லங்ஸ் எப்படி கோஆப்ரேட் பண்ணுது, லிவர் எப்படி, இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் எப்படி கோஆப்ரேட் பண்ணுது ஒரு சவுண்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுலாம் சயின்டிஃபிக்காக போகும்போது இன்னும் ஒரு அடுத்த ஒரு 1 hour இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்போ ஒருத்தர் ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்தார். இதோட ப்ரோக்ராம் முடிச்சிக்கணும் தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் கண்டினியூ ஃபார் 45 minutes அதில் போட்டிருந்தது. அப்போ தான் கலாம் சாருடைய ஃப்ளைட் வந்து இறங்கியிருக்கு. வர்றதுக்கு ஏர்போர்ட்லேருந்து ஆகிட்டோம் டைம். நான் அப்போ விடலை. அப்போ நான் மேடையில் என்ன பண்ணுறேன்னா, அந்த 3வது செஷனில் எனக்குள்ளே இருக்கிற மிமிக்ரியை கண்டுபிடிச்சது யார்? என்னுடைய 3rd standard டீச்சர், ராதாபாய் டீச்சர். வேலு அம்மான்னு செல்லமாக கூடுவோம். அவங்க தான் எனக்குள்ளே இருக்கிற ஆர்ட்டை கண்டுபிடிச்சி மேடை ஏற்றுறாங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. 1970வது வருஷம். அதான் ஃபஸ்ட்டு மேடை. அன்றைக்கி ஆரம்பித்த மேடை தான் இன்றைக்கி 9000 மேடையை கடந்து 10,000 நெருங்கிட்டு இருக்குது. அப்படி நான் ஷேர் பண்ணும்போது என்னுடைய டீச்சரை பற்றி நான் சொல்ல சொல்ல கிராட்டிடியூடு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கே புது அனுபவம். நிறைய டீச்சர்ஸ்க்கு அவங்க டீச்சர்ஸ் மேலே ஒரு கிராட்டிடியூடு வருது, ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு வருது. வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கெல்லாம் டீச்சர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்படுறதை நானே பார்த்தேன். கலாம் சார் உள்ளே வந்துட்டாங்க. வந்து தான் அவரை வரவேற்கிறோம். அப்போ வழக்கம் போல் அவர் உலகமாக நாயகன் இல்லையா, அதனால் வந்த பிறகு எல்லாரும் பெரிய கூட்டம், புரோட்டோக்கால். அப்போ கும்பலோட கும்பலாக நானும் வந்துட்டேன். அப்போ ஒரு டீம் வந்து என்னை கூப்பிட்டு போய் கலாம் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் சேர் போட்டு இந்த மாதிரி ஜேகே சார் உட்காந்துருக்கிறேன் அந்த மாதிரி என்னை பக்கத்தில் உட்கார வச்சு 1-to-1 பேசினார். நான் அவருடைய ஹேர் ஸ்டைலை ரசிக்கிறதா, அவர் கண்ணை ரசிக்கிறதா, இவ்வளோ பெரிய ஜாம்பவான் பக்கத்தில் உட்காந்துருக்கமே இது உண்மைதானா, இப்படின்ற அந்த தாட்டோடையே அவர் நான் பார்த்துட்ருக்கேன். நான் அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கார். உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி உன்னால் அந்த 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டேன். சார் மிமிக்ரி எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும் சார், அது அப்படியே பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் நான் வந்து டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணோம், நீங்கள் வரீங்கன்னதுனால இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் அவர்கிட்ட. இல்லை, உன்னால் 3 மணி நேரம் பேச முடியுதுன்னா நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டமுக்கு நீ வந்து தேவைப்படுற நீடு இருக்குது, நீ வந்துடு, உனக்கு கொடுத்துருங்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உனக்கு கொடு, ஒய் டோன்ட் யூ ட்ராவல் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இப்படி நோவா சொல்ல முடியும், எஸ் சார்ன்ற. அப்போ தான் அவருடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் சார் பின்னாடி உட்காந்துருந்தார் கம்ப்யூட்டர்கிட்ட. டக்குன்னு கூப்பிட்டு டேக் கேர் ஆன் திஸ் ஃபன்னி காய் அப்படின்னாரு. அவர் செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேர் அது. அன்னிலேருந்து ஆரம்பித்தது என்னுடைய எஜுகேஷன் பயணம். அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவருடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸை இளைஞர்களுக்காக இருக்கிற மாணவர்களுக்காக இருக்கிற அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு அதை எப்படி கொண்டு போகிறது மாணவருக்கு இல்லைங்கிற ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற நுணுக்கங்களை சொல்லி ஒரு மாணவனை ஃபேஸ் பண்ணும்போது ஐ டு ஐ ஒரு மாணவனை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்முடைய கோபத்தை காட்டக்கூடாது, கருணையோடு பார்க்கணும். அவனுக்குள்ளே ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணவனுக்குள்ளே நீ ஒரு ஆசிரியராக உள்ளே போய் உட்காரணும், அவன் பேரண்ட்டோட லிங்க் பண்ணி விடணும், அறுபட்டு கிடக்கிறான், டீச்சர் மேலே கிராட்டிடியூடு வரணும். இப்படியெல்லாம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து எங்களுடைய சீனியர் ட்ரெயினர் பொன்ராஜ் அவர்கள் அது ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து மென்டார்
டீச்சர்ஸ்க்காக ஒரு 11 ஓத்ஸ் கொடுத்து பாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரிகள் அதெல்லாம். ஒரு ஓத், அதாவது ஒரு கட்டளை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 3 நாள் ஆகும் ஒர்க் ஷாப். அவ்வளோ டெப்த்தாக கொண்டு போவோம். இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டு அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு போனார் டாக்டர் கலாம் அவர்கள். ஸோ ஒரு மாணவனுக்குள்ளே ஒரு மகா மாற்றத்தை ஏற்படுத்திக்கின்ற ஒரு டிவைனான ஒரு நோபல் இந்த ஆக்ஷன், இந்த ப்ரொஃபஷன், இந்த நோபல் சர்வீஸை தான் டாக்டர் கலாம் எனக்கு கொடுத்தாருங்கிறத உங்ககிட்ட நான் சந்தோஷமாக இந்த டைமில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது யாருக்குமே தெரியாமலே இருந்துச்சு. ஏன்னா சினிமானா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், படம் ரிலீஸ் ஆகும். இது அப்படி நாங்கள் வீடியோவே எடுக்க விட மாட்டோம், வீடியோவே எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த மாணவனுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயந்துருவாங்க, அழுவான், நல்லா சிரிப்பான். அது ஏன்னே புரியாது யாருக்கு, அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணால் தான் புரியும். ஸோ அந்த மாதிரி போகும் அதெல்லாம். அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க விடுவோம். ஆனால் இப்போ நம்ம வீடியோஸ்லாம் எடுக்க அலோவ் பண்ணிட்டோம். அதனால தான் தெரிய வந்துச்சு வெளியில். அப்படி பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில், இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பல வருஷமாக. வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த நாலேஜ்லாம் அப்புறமா தான் வந்துச்சு. அப்படி போகும்போது முகநூலில் பல பேர் இருக்காங்க. அதில் வந்து டாக்டர் ஹேமச்சந்திரன், யங் பாய் சயின்டிஸ்ட், பயங்கர டேலண்டான ஆள், சாதாரணமாக நினச்சிட முடியாது. அவர் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு ஃபேனாகவே ஃபாலோ பண்ணி அப்படி வந்து கடைசியில் அவருக்குள்ளே இருக்கிற நாலேஜ் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. நிறைய விஷயம் நாலேஜ் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்படி பயணம் பண்ணும்போது அவருடைய உந்துதல், அவருடைய கனவு, அது நான் வந்து விருது வாங்கணுங்கிறது அவருடைய கனவு. நான் விருதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வந்து நம்ம நாளைக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் வந்து அங்கிள் எனக்கு தெரியுதுங்களா, நான் தான் கலெக்டராக இருக்கேன், அங்கிள் எனக்கு தெரியுதா, நான் தான் எஸ்பியாக இருக்கேன், அங்கிள் எனக்கு தெரியுது, நான் தான் ஜட்ஜாக இருக்கேன், நான் டீச்சராக இருக்கேன், ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது கிட்டத்தட்ட 10 ஜெனரேஷன். இதுதான் எனக்கு விருதாகவே போயிட்டு இருந்தது. பேரண்ட் வந்து தன்னுடைய குழந்தையுடைய மனமாற்றத்தை சொல்லும்போது அது எனக்கு ஒரு விருது. டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அது ஒரு விருது. ஸோ பல விருதுகள் குவியும் போது இது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் அது வேணும், அந்த அங்கீகாரம், நீங்கள் பண்ணுற சேவை உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவு எனக்கு இந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா கௌரவ் புரஸ்கார் 2021 என்ற இந்த விருது கிடச்சிருக்கு. இந்த விருது நான் டாக்டர் கலாம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்லாம் நான் பண்ணது கிடையாது. ஆனால் வந்து எனக்கு 2 ஜாம்பவான்கள் கிடச்சிருக்காங்க நண்பர். ஜேகே கல்வி அறக்கட்டளை வந்து அவர் வந்து சினிமா தயாரிப்பாளராக எனக்கு தெரியும். அட்டி 007 ஒரு படம், அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு டைம் வந்திருக்கு. அந்த படத்தில் சில இம்ப்ரவைசேஷன்லாம் நான் சொல்லும்போது எனக்கு அறிமுகமாக வர நண்பர் ஆகிறாரு. குறுகிய கால நட்பு தான். ஆனால் இவரோடு எடுத்த ஒரு ஃபோட்டோவை நான் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே இவருக்கு பின்னாடி இருக்கிற கல்வியாளர்கள்லாம் எனக்கு வராங்க, அரசு கல்வியாளர்கள்லாம் வராங்க, சிஇஓ வராரு, ஜாயின்ட் டைரக்டர் வராரு. எப்படி உங்களுக்கு அவரை தெரியும் அப்படின்னு. அவர் ப்ரொடியூசருங்க அப்படிங்கிறோம். இல்லை, அதையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய கல்வியாளர். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்திலலாம் எத்தனையோ, அதாவது தற்காலிகமாக இருக்கிற ஆசிரியர்களுக்கு, நம்முடைய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பல மாணவர்களை படிக்க வச்சு கல்விக்கு உதவி செஞ்ச அற்புதமான ஒரு கல்வியாளர் அவர். நல்லா தட்டுங்களேன். ஆனால் தயாரிப்பாளர். அப்போ அவர் யார்? இளம் விஞ்ஞானின்னா அவரும் ஒரு தயாரிப்பாளர். அவர் இப்போது தேவர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஆரம்பித்து அதில் அவர் நடிக்க வர்றதுக்கு எனக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொன்ன அங்கிள் நீங்கள் நடிக்கணும்னு என்னை வெள்ளைத்தாடி வைக்க வச்சதே அவர் தான். இப்போ நான் வில்லனாக அறிமுகமாகிறேன், பயந்துட வேண்டாம், அது வேறு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அது. ஸோ இப்படி டாக்டர் கலாம் அவர்கள் நீ வந்து மாணவர் நோக்கி வரும்போது சொல்லும்போது நான் சைலண்ட்டாக இருந்தேன். ஏன் சினிமா போயிடுமா, அந்த ஃபியர் இருக்கான்னு கேட்குறாரு குழந்த மாதிரி. நான் அமைதியாக தான் இருந்தேன். ஒன் ஃபைன் டே சினிமா வில் கம் டு யூ, வில் நாக் த டோர்னாரு. ஆனால் அது இந்த மாதிரி கல்வியாளர்கள் மூலமாகவே வந்து டோரை நாக் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதனால் இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நிறைய பத்திரிக்கையாளர் என்னோட வயசில் பெரியவங்க, சினிமாவில் நான் இருக்கும்போது என்னோட நெருங்கிய தொடர்புள்ளவங்க நான் இருக்காங்க இங்கே. அதில் வந்து நெல்லை சுந்தரராஜன் என்னுடைய வெல்விஷர். அதனால தான் அவர்கிட்ட நான் பிளஸ்ஸிங் வாங்கிட்டேன். காலையிலேருந்தே ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் பல பத்திரிக்கையாளர்கள் வந்திருக்காங்க, என்னோட வயசில் சின்னவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா,
எனக்குள்ளே இருக்கிற இந்த கல்வியாளர் தாமுவை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி காட்டணுங்கிறத ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் உழைக்க தயாராக இருக்கேன். என்னை நீங்கள் கொண்டு போங்க, உங்களோட நான் வரேன். ஏன்னா உங்களோட வந்தேன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்த தலைமுறையை 2023க்குள்ளே அழகாக புதுசாக பண்ணி கொடுத்துருவோம். என்னால் முடியாது. அதனால தான் நாங்கள் டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறான்னு தாரக மந்திரமாக சொல்லுவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆகிட்டேன். மாணவனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வறட்சியை போக்குறது, அவனுக்குள்ளே இருக்கிற துக்கம், அவனுக்குள்ளே இருக்கிற கலாமிட்டிஸ், கசடுகள் எடுக்கிறது. வள்ளுவருடைய ஃபார்முலாவை கையில் எடுத்து அந்த கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகங்கிறதுக்கு இல்லை, அந்த கசடறங்கிற அந்த தன்மையை தான் கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுவோம். அதுதான் டாக்டர் HCR நேரடியாக அனுபவிச்சாங்க. இதெல்லாம் அவருடைய நுட்பங்கள், டாக்டர் கலாம் டீமோடது. ஆனால் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் ஒன்று இருக்குது. இந்த பூமி நோய்வாய்ப்படும் போது அந்த பூமியை வந்து நம்ம பசுமையான பூமியாக மீண்டும் மாற்றணும், அதை மாற்றணும். இது யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது? பீப்புள் ஷுட் அவேக், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அவேக் அப்படின்னு அவருடைய தாட் எண்ணம். ஒரு நாள் அவர் விரும்புகின்ற ஒரு அபிமானி, டாக்டர் கலாமை ரசிக்கின்ற ஒரு அபிமானி, இதயத்தில் வைத்து வணங்குகின்ற ஒரு பக்தன், ஒரு நாள் அவர் தேடுகின்ற ஒரு பெரிய சமூக சேவகரையும் இவர் தேடுகின்ற அந்த டாக்டர் கலாமையும் அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு நாள் ஒன்றாக இணைக்கிறது. அந்த இணைக்கப்பட்டவர் தான் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள். அவர் இணைக்கப்படுறார். ஒரு நாள் கலாம் சார் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. நல்ல நட்பு ஏற்படுது. பத்மஸ்ரீன்னு கூப்பிடுறாரு. இன்டர்வியூ பண்ணுறாரு விவேக் அவர்கள் அவரை செல்லம்மா. ரொம்ப நெருக்கம் ஏற்படுது. அப்போது எனக்கு முன்னாடியே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்படுகிறது அவருக்கு. அந்த பொறுப்பு தான் மரக்கன்றுகளை நீ நடணும். அதுதான் கிரீன் கலாம் ப்ராஜெக்டாக வந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தான் நண்பன். அந்த மாதிரி பண்ண முடியாது. நாங்களும் மரம் நடுறோம், அது வேறு ப்ராசஸ். ஆனால் ப்ராஜெக்டாக பண்ண வச்சார் கலாம் சார். அது டெடிக்கேட்டடாக பள்ளம் தோண்டுவான் நண்பன். மரத்துக்கு இவ்வளோ டெப்த் இருக்கணும், இந்த உரம் போடணும், இதை பொட்டானிக்கல் நேம், மரத்தினுடைய பொட்டானிக்கல் நேமை சொல்லுவான் நண்பன். அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து விவேக் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறோம். மரக்கன்று வந்துச்சு பாருங்களேன், இருக்கான் விவேக் நண்பன் கூடவே. அதனால் விவேக்கோட இந்த ப்ராஜெக்ட் அவருடைய நண்பர்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. விவேக் வாழ்ந்துட்டுருக்கான்னு அதனால தான் சொல்கிறோம். சரியான டீம் அந்த கிரீன் கலாம் டீம். நண்பனுடைய இந்த திட்டத்தை, டாக்டர் கலாம் அவர்கள் உடைய இந்த கனவை பூமியை பசுமையாக்க வேண்டும். அவருடைய 5வது கட்டளையில் அழகாக சொல்கிறார், இந்த பூமியில் குறைந்தபட்சம் 5 மரக்கன்றுகளாவது நட்டு அதை பாதுகாத்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன், ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன், சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேனுங்கிற அந்த கட்டளை குழந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்குது. அதை அப்படியே உள்வாங்கி விவேக் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். என் நண்பனுக்காக நீங்கள் அந்த ஆன்மா இங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. விவேக் நண்பர்களும் வந்திருக்கிறார்கள், அழைத்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நான் 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ப்ராஜெக்ட். ஆனால் அது பத்தாது, நான் தொடர்ந்து பயணம் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் என்ன அழைங்க. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞன், உங்கள் வீட்டில் இருக்கிற படிக்கிற குழந்தைங்களுக்காக என்னை கூப்பிடுங்க. 24 ஹவர்ஸ் நான் அதுக்கு தான் இருக்கேன். நான் வரேன், கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் ரொம்ப முக்கியம். பேக் போன் மாதிரி நீங்கள் சஃபர் ஆகிடக்கூடாது. அப்போது எனக்கு அக்கறை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எனக்கு ரொம்ப புதுசு. இந்த அனுபவத்தை கொடுத்த JK அவர்கள், அவர் தான் எல்லாமே. நான் ஒன்றுமே இல்லை, அவர் தான் எல்லாமே. அது ஏதோ ஒரு அன்பு அவருக்கு என் மேலே கொண்டு போயிட்டுருக்கு.
தொடர்ந்து ஜெயிப்போம், வெற்றி அடைவோம். நான் ரொம்ப பிளைண்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நாமெல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கோம். ரொம்ப பெருமைப்படுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நாம் தான் உலகத்தை ஆளுவோம். தைரியமாக இருங்க. நல்லா தட்டுங்களேன். உங்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் கல்விக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படுத்தட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தலைமை ஆசிரியர், அற்புதமான ஆசிரியர். ஒரு மாணவனுக்கு படிப்பு வரலன்னா படிப்பு வேணாடா சொல்லலாம், பதிப்பு வேணும்னு பதிக்க வைப்பான் மனுஷன். ஸோ அதனால் கார்த்திக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிற யூடியூப் சேனல் நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், டெய்லி பேப்பர்ஸ், வீக்லி பேப்பர்ஸ், டெலிவிஷன் தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நான் வந்து இதயத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என்னை உங்கள் கூட சேர்த்துக்கங்க, வேறு ஒன்றும் நான் கேட்கல என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். பேசுவேன், நான் எமோஷன் ஆகிடுவேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது உள்ளே ரொம்ப டெப்த்தாக போயிடும். ப்ளீஸ் பேசுவேன், ஆனால் அது அப்படியே உள்ளே போனால் அவர் ஞாபகம் வந்துடும், அப்படியே எமோஷன் ஆகிடும். அது எனக்கு ஒரு பலவீனம். அது வேறு ஏதாவது கேட்கணுன்னு நீங்கள் கேளுங்களேன். கல்வி ஆமாம் ஆமாம் நிறைய பேருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், இன்னும் விவேக் சார் நிறைய பேர் இருக்காங்க, தெரியாது வெளியில் யார் யாருக்குன்னு. அது அதான் சொல்கிறேன், இது பெரிய பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தெரு தெருவாக போயிட்டு நான் தான் மாணவனை மாற்றினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க. தெரியுதா? பொன்ராஜ் சார் வந்து மாணவரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. செந்தூரான் இருக்கார், கலாம் சார் உருவாக்குன இன்னொரு மோட்டிவேட்டர் இருக்காங்க, செந்தூரான் மதுரையில். அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. நான் ஃபீல்டில் இருக்கிறதுனால நடிகருங்கிறதுனால வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சைலண்ட்டாக நிறைய பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. அதை அவர் அழகாக பண்ணிட்டு போயிருக்கார், விதைச்சிட்டு போயிருக்கார். ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. 19th அன்றைக்கிண்ணே, இந்த பேண்டமிக்குங்கிறதுனால எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க. இன்டிமேஷன் இமெயில் முதல்லே வந்துருச்சு. மே மாதம் 17-18 பேண்டமிக் இல்லைன்னா நேரில் போய் ரிசீவ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா டைம் ஒத்து வரலைன்னா கொரியரில் தான் வரும். அது எப்போவுமே அப்படி தான். நம்ம தான் கவலைப்படுறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கவலைப்படுறதே இல்லை. அவங்க அதை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது எது புரியுதோ அதை பிடிச்சிக்கும். ஊட்டணுன்னா அதை பிடிச்சிக்கும். நீங்கள் நிறைய ஓட்டினீங்கன்னா அந்த குழந்தை தொடாது. அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அது ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தையுடைய மூளை, அந்த நியூரான் பேட்டர்ன்ஸ் எவ்வளோ நாலேஜை ஏற்றுக்குமோ அவ்வளோதான் ஏற்றுக்கும். நீங்கள் என்ன தான் தட்டில் நிறைய சாப்பாடு போட்டு அள்ளி கொடுத்தா அந்த குழந்தைக்கு பெஸ்ஞ்சு இந்த பருப்பு சாதம் மாதிரி கொடுத்தா தான் அந்த பருவநிலை ஏற்றுக்கும். இல்லைன்னா ஏற்றுக்காது. அது சிலபஸ்லேயே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கான பதில் நீங்கள் சொல்லாததுனால. 2020 இந்தியா வல்லரசு நீங்கள் சொல்லவே இல்லை. அவர் ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு குரூப் தான் சொன்னோம். கூடி வாழ்ந்தால் தானே கோடி நன்மை, கூட்டு பிரார்த்தனை தானே நிறைவேறும். வாட் வி ஃபீல் வில் மேனிஃபெஸ்ட், எத் பாவம் தத் பவதி. எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த கனவுன்னா ஏதோ ஒரு கனவுன்னு வார்த்தை இல்லை, கிடையாது. என்ன வேணும், வாட் இஸ் த விஷன் சொன்னார் அவர். கனவுனா ட்ரீம் கிடையாது, நைட்மேர் கிடையாது, விஷன். அப்போது நமக்கு என்ன தேவை இந்த நாட்டுக்கு விஷன் சொல்லிட்டு எல்லாரும் ஒருமித்த ஒரு விஷயத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு சிலபஸ் ஆக்கி நம்ம அதை ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருந்தோம்னா அதுதான் 2020 மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி 2020 நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் 2023 வந்துடும். அது என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்போம் 2023. இது என் கனவு. இனிமேலாவது அந்த கனவை நம்ம ஸ்ட்ராங்காக வைப்போம், இந்த விஷனை. பொதுவாக பாதிக்கக்கூடிய விஷயம் கல்வியில் அவனுடைய ஞாபகத்திறன் தான், மெமரி பவர். குழந்தை புரிஞ்சுக்கிறான், அது உள்ளே போய் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. காரணம், நிறைய விஷயம் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருக்கு, ப்ரீ ஆக்குபேஷன். அதில் தான் நாங்கள் அந்த அன்லேர்ன்டு லேர்னிங்ஸ்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி ஏற்கனவே அந்த மாணவனுக்குள்ளே இருக்கிறத எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் அவன் டீச்சரோட கனெக்ட் ஆகிறான். ஒரு வாளிக்குள்ளே ஒரு வாளி அறிவாளியாக மாறணும்னா அதுக்குள்ளே அறிவை போடணும். அதுக்குள்ளே ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் உள்ளே போய் குவிஞ்சு கிடக்குது, அவனை பாதிக்குது அப்படின்னா
அதை வெளியே எடுக்கணும்ல, எடுக்கிறதுக்குரிய கருவி தான் கலாம் சார் கொடுத்துருக்கார். அதை எடுக்கும் போது ரூட்டு கிளியர் ஆகிடுதுங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் ப்ரோக்ராம், என்னை கூப்பிட்டு போங்க, ஈஸியாக பண்ணிடலாம். வேணாஞ்சி 100 பேர் இப்போ அசோக் நகர் ஸ்கூல்லைங்க ஜி, கொரோனா அந்த இது வந்ததுனால ஒரு டைரக்டர் என்ன சொன்னார்னா 1800 மாணவிகள் இருக்காங்க தாமு சார், அதனால் நீங்கள் வந்து 100 பேரை எடுங்கன்னாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான். நான் 16 நாள் போயிட்டு வந்தேன், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரே எதிர்பார்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ சஃபரிங். அவர் கேட்குறது வந்து சஃபரிங்கை சொல்கிறார், அவனுக்குள்ளே போக மாட்டேங்குது விஷயம். போக வச்சிடலாம் ஈஸியாக, அது முடியும், அது ஈஸியாக அது முடியும். நீங்களே பண்ணலாம். அதுக்கு வித்தைகள் இருக்குது. ஏற்பக்கூடியது இல்லைங்க. ஆன்லைனில் என்ன உடன்பாடு கிடையாது, பவர் கம்மி தான். ஆன்லைன் பேர், ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆஃபில் தான் இருக்கான், கிடையாது. டைரெக்டாக ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்கும். டீச்சரை மறக்காமல் இருக்குது, டீச்சர் உருவம் தெரியுமே தவிர அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஸ்டடிங் என்றது வந்து கரெக்டாக சொன்னால் ஸ்டுடிங், அது STUDYING வந்து ஸ்டுடிங், ஸ்டடிங் கிடையாது. ஏன் ஸ்டுடிங்னு சொல்கிறேன்னா, ஒரு மாணவன் ஸ்டுடியோவாக மாறணும். ஸ்டுடியோவில் தானே ரெக்கார்டிங் நடக்கும். இப்போது இங்கே அமைதியாக இருந்தால் தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்போது ஒரு மாணவனுக்குள்ளே ஸ்டில்னஸ் வரணும், அமைதி வரணும் மாணவனுக்குள்ளே. அப்போ தான் டீச்சர் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து அவனுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அதனால தான் பதிப்புன்னு சொல்லுவார் கலாம் சார், படிப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ரெக்கார்டிங் நடக்கும். ஒரு டீச்சருடைய குரல், அந்த குரலுக்குள்ளே ஒலி, அந்த ஒலிக்குள்ளே ஒரு மொழி இருக்குது, ஞானம் இருக்குது. H2O 2 molecules of hydrogen 1 molecule of oxygen combined in covalent bond become water அப்படின்னா கரெக்டாக அவன் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகிறது மிஸ் ஆச்சுன்னா அவன் 2 molecules of oxygen and 1 molecule of hydrogen மாற்றிடுவான். அதே ஹைட்ரஜன் தான், அதே ஆக்சிஜன் தான், அதே கோவேலன்ட் பாண்டு தான், வாட்டர் தான், சின்னதாக அப்படி பறந்துடும். அதுக்கு தான் அப்படியே ரெக்கார்டிங் நடக்கணும். அப்படி ரெக்கார்டிங் நடக்கணும்னா அவன் ஸ்டுடியோவாக மாறணும். அப்புறம் சைலண்ட் இருக்கணும் உள்ள. அதனால தான் சைலண்ட்னுடைய கடைசி 3 எழுத்து ENT, ஸ்டுடியோனுடைய முதல் 4 எழுத்து STUD, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா ஸ்டூடெண்ட் ஆகிடும். இப்போது கம்ப்யூட்டர் உலகம் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க சாஃப்ட்வேரில். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? சம்பளம் வருதா இல்லையா உங்களுக்கு? அது கம்ப்யூட்டரில் நீங்கள் அங்கே தான் போய் வேலை செய்யணும்னு இல்லை, வீட்டில் இருந்தே அதை பண்ணலாம். அந்த அடிப்படையில் ஒரு முயற்சி அது. வீட்டில் இருந்தே பண்ணோன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி போகும்ட்டு ஒரு 20% 25% அதில் லாபம் இருக்குது. ஆனால் அதுவே கல்வி முறை கிடையாது இல்லை, அது புதுசு தானே. வேறு வழி இல்லாமல் பேண்டமிக்கில் நம்ம அப்படி பண்ணுறோம். ஆனால் குட்டீஸ் கனெக்ட் ஆக மாட்டாங்குது, ஓடி போயிடுதுங்கெல்லாம். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அது போட்ட உடனே டீச்சர் பார்க்கும்போது அப்படியே நிற்குது. டீச்சர் திரும்ப குலோப் ஜாமுன் மிக்சரில் எடுத்து தின்னுது. அது காலத்துக்கு மேலே வச்சுருக்குது. டீச்சர் பார்க்க இவ்வளோ தானே ஃப்ரேமு, அதில் தெரியாது பாருங்களேன். அப்படியே சின்சியராக டீச்சரையே பார்க்குற மாதிரியா இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கும், கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறது. எங்கள் வீட்டில் 2 குட்டிங்க இருக்கும், அப்படியே பார்க்கும். ஆனால் ப்ரில்லியன்ட்டு. அந்த ப்ரில்லியன்சி லைவாக போனதுனால வந்துச்சு. டீச்சரோட கனெக்ட் ஆகணும்ல. டியூஷனுங்கிறது அதுதானே, டியூட்டர் ப்ளஸ் கனெக்ஷன். டியூட்டர் ப்ளஸ் கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டியூஷன். கனெக்டிவிட்டி தானே. இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கு பேச கற்றுக் கொடுத்தது என் டீச்சர் தானே. அப்படி பார்க்கும்போது டாக்டர் கலாம் ஐயா சொல்லுவார், ஒரு டீச்சருக்குள்ளே 85 டீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவார். 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர், 2ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர், 3ஆம் கிளாஸ் டீச்சர், அப்படியே ப்ரொஃபஸர் PhDன்னு வந்தீங்கன்னா ஒரு டீச்சருக்குள்ளே 85 டீச்சர்ஸ் அப்படின்னா +2 முடிக்கும் போது கிட்டத்தட்ட 6300 டீச்சர் அதுக்குள்ளே இருக்காங்க. அதான் 12 வகுப்புகளுடைய தன்மை. அதை அப்படியே காலேஜில் ஒப்படைக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் திறக்கணும். கொரோனா டம்மி ஆகணும். கொரோனா 2 ஃபெயிலியர் ஆகணும்னு வேண்டுவோம். தேங்க்யூ. பாடம் நடத்தலைங்க, ட்ரைனிங் தான் கொடுக்கும். ஆமாம் ஜி, ஆல் பாஸுங்கிறது வந்து ஜி ஆல் ப்ரொமோட்டட்னு தான் நம்ம பார்க்கணும். பாஸ் இல்லை அது. அதாவது ஃபைனல் எக்ஸாமில் எல்லாரையும் அடுத்த கிளாஸுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆனால் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் ஆல் பாஸ் இருக்கா? குவார்டர்லி எக்ஸாமில் ஆல் பாஸ் கிடையாது, ஆஃப் இயர்லியில் ஆல் பாஸ் கிடையாது. அதில் எல்லாரும் ஃபுல் மார்க் எடுக்கணுமே. அது எக்ஸாமை தவிர்த்து நீங்கள் அடுத்த கிளாஸ்க்கு போங்க. நாலேஜ் வந்துடுது இல்லை பசங்களுக்கு. எப்படி வருது? இல்லை ஜி, ஆன்லைன் போயிட்டுருக்கேன். இல்லை நீங்கள் பாருங்களேன், ஆன்லைனில் 25% 30% அவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரேஷன். புரியுதுங்களா? நான் சொல்கிறது வந்து ஹையர் +2 +1 பற்றி சொல்கிறேன். அவங்களுக்கு +1 நாலேஜ் இருக்குது இல்லையா, 10th நாலேஜ் இருக்குது இல்லையா, அந்த நாலேஜை வச்சு அந்த குழந்தைங்க பேலன்ஸ் பண்ணணும். பேரண்ட்டு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும்.
அதனால் அந்த எக்ஸாமுங்கிறது அவங்களுக்கு எக்ஸாம்னா என்னது, டீச்சர் உள்ளே வந்துட்டாங்களாங்கிற ஒரு டெஸ்ட்டு தான். எக்ஸாமே டீச்சருக்கு தான் ஆக்சுவலாக. ஒரு 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 இசிஜி எடுக்கிறோன்னா உள்ளே இருக்கிற ஹார்ட் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு வெளியில் ஒரு பேப்பர் வச்சிங்கன்னா அது எழுதி காட்டும், வென்ட்ரிகல் ஆர்டிகல் இப்படி வேலை செய்யுது. ஒரு இஇஜி எடுத்திங்கன்னா எலக்ட்ரோ என்சிஃபலோகிராஃப் பெரேட்டல் லோ, ஃப்ரான்டல் லோ, பிட்யூட்டரி கிளாண்டு, மெடுலோ ஆப்லங்கட்ட வேலை செய்யுதுன்னு எழுதி காட்டும். உள்ளுக்குள்ள சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லாம் வந்துட்டாலாம் வரலன்னு வெளியில் பேப்பர் வச்சு எழுதி காட்டினீங்கன்னா இஎக்ஸ்ஏஎம் எக்ஸாம், அவ்வளோதான். கவர்மெண்ட் ஸ்கூல் ஆன்லைன் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரே வழினே உங்ககிட்ட நான் பேசுறது மன்னிச்சிடுங்க. வேறு எனக்கு ஒரு ஆசை சொல்லட்டுமா? நீங்கள்லாம் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன். உங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு 3 hours நீங்கள் எல்லாம் தேங்க் பண்ணுவீங்க. எனக்கு பண்ணுவீங்களா? ப்ளீஸ் அதை பண்ணுங்களேன். அந்த ப்ரோக்ராமுக்கு டைட்டிலும் கொடுத்துட்றேன், குடும்ப நல விழா. நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், எல்லாம் இவர் பார்த்துப்பார், தயாரிப்பாளர் பார்த்துப்பார். அவரை தங்கமான மனிதன். தேங்க்யூ வெரி மச். உங்களை நான் ரொம்ப வரவேற்கிறேன். தேங்க்யூ.